உனக்கு என்ன வேணும்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் ஃப்ரெண்டையவே கடிக்க வந்துட்டீங்களே சார். ஏய், என்னடா சொல்ற? என் ஃப்ரெண்டு ஜான்சிய உங்க ஆளுங்க கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண போற ஸ்டேஷன்ல உன்னாலதான் இந்த பிரச்சனைன்னு. பி கேர்ஃபுல். ஏய் 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 ஏய். அப்பப்ப நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா? இந்நேரம் அந்த ஆள் அங்க குய்யமையன்னு கத்திக்கிட்டு இருப்பான். கார்த்திக், அது என்னது போட்டோ மேட்ரு? அது கொஞ்சம் சென்சார் மேட்ரு, அப்புறமா சொல்றேனே. சரி சரி, உங்களுக்கு அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணுல கார்த்திக், அந்த ஆளு ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல நாயை ஏவி விட்டு கடிக்க வைக்க பார்த்தான். அத பார்த்து நாம சும்மா இருக்க மாட்டோமே. அத நான் பார்த்து உடனே அந்த ஆளு கிட்ட சண்டை போட்டு ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஹாய் ஜான்சி. வாங்க மேம், உட்காருங்க. நான் சொன்னல அந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு மிஸ்டர் கார்த்திக். இவங்க அட்வொகேட் ஜாஸ்மின். ஜான்சி, அந்த பொண்ணு இருளாயி அவ புருஷன் அவங்க குரூப் மொத்தமும் அந்த பூபதி ராஜா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. போச்சு. இந்த கேஸ்லயும் போலீஸோட நமக்கு பிரச்சனை தானா? நான் தான் கூட இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? வாங்க வக்கீலம்மா. இப்படியே இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு இருந்தா மொத்தமா நாங்க இனிமே கோர்ட்ல தான் குற்றம் நடத்தணுமா? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. இப்ப என்ன பண்ணலாம் மேடம்? மறுபடியும் கேஸ வித்ட்ரா பண்ணணும். ஐயோ, அந்த பொண்ணு இருளா இல்லாம நம்மளால இந்த கேஸ நடத்த முடியாதா மேடம்? எப்படிமா முடியும்? அவ சம்பந்தப்பட்டதுதானே இந்த கேஸே. அவ இல்லாம இந்த கேஸ நடத்துறது ரொம்ப கஷ்டம். சரிங்க மேடம், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். கார்த்திக், இருக்க சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். இல்ல இல்ல, நான் சொல்றது கேளுங்க. ரெடி ஆயிடுச்சுப்பா, சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே, நான் எப்ப வேணா வந்து சாப்பிடுறேன். சரிப்பா. வரேன் ஜான்சி. வரேங்க. கார்த்திக், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப போறீங்க? நாளைக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போறீங்களா? கண்டிப்பா. பை. பாய். வரேங்க. வரேம்மா. அம்மா, எங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைமா. சரிம்மா, எடுத்து. என்ன சார், கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாயா, நேத்து நீ பாட்டுக்கு வந்த, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த, அதுக்கப்புறம் ஆளே காணோம். என்னாச்சு? இல்ல சார், கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டீங்க. அதான் இன்னொரு நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலான்னு பேசாம இருந்துட்டேன். ஓஹோ, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் போன, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த, இன்ஸ்பெக்டர் அதை கிழிச்சிட்டாரு அப்படின்னு கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியோன்னு நினைச்சேன். இல்லையா? எனி ஹவ், கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. கேட்டையா? இங்க வாங்க. சார், சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். ஏய், பாத்து போக வேண்டியதானே? சாரி சார், தெரியாம பட்டுருச்சு. சரி சரி, போ. ஏய், இங்க வா. வாயா. ஏய், என்னடா சாராய வாடை அடிக்குது? சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல சார். ஏய், குடிச்சியா இல்லையா? சார், இல்ல சார். சரி சரி, போய் கம்ப்ளைண்ட் எழுது. போ. சார், மருந்து ரெடியா இருக்கு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டும், பாத்துக்கலாம். இந்த சார், என்ன கம்ப்ளைண்ட் எழுதிருக்க? நடந்ததான் எழுதி கம்ப்ளைண்டா இது? ஏய் சார், சார், இப்ப எதுக்கு சார் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கேக்குறீங்க? ஸ்டேஷன்ல குடிச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்பாங்க. சார், நான் குடிக்கவே இல்லன்னு சொல்றேன். நீ குடிச்சிருக்க? சார், இல்ல சார், நான் குடிக்கல. இல்லடா, நீ குடிச்சிருக்க. சார், என்ன சார் நீங்க தேவையில்லாம வாசல்ல வந்துடா. கை எடுங்க சார் முதல்ல. ஏய், யோ இங்க வாயா. யோ, வாயா. லிமிட் வரடா. இதெல்லாம் என்கிட்ட வேணா, இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஓவரா பேசுறா, உள்ள தள்ளியா. விடுங்க சார். போ. ஏய், சார், ஏய், நீங்க போடா, நடக்கிற முறையே போடா. சரியில்லை. போடா, சார், தேவையில்லாம என்ன பழைய குடிச்சிட்டு வந்தா சரியா? அடி வாங்குவ. போடா. சார், விடுங்க சார். போடா. சொல்றத கேளுங்க சார். போடா. ஓடு சொல்றா. குடிச்சிட்டு வந்தா தகராறு பண்ணா. முகேஷ், அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதீங்க. எஸ் சார். என்ன உண்மையை சொல்றாங்க அவர்? அது ஒண்ணு இல்ல,
இன்னைக்கு நீ அடிச்சிய சரக்கு அதோட பிராண்ட் என்னங்கிற உண்மையை நீ சொல்லணும். அதான் சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா. ஏய், சொல்லுடா. இவ்வளவு அடியா நீ சொல்றத பாரு. சொல்லு. சொல்லுடா. சரி வரும். சொல்லுடா. ஏய், சொல்லு. சாகாத. உண்மையை சொல்லு. சொல்லு. தண்ணியா வேணும் உனக்கு தண்ணி? விடுறா, விடை, விடை, விடுறா, விடை, விடுறா, விடுடா, விடை. ஏய், உடைச்சிட்டியா? ஏய் கான்ஸ்டபிள் இங்க வாயா. கான்ஸ்டபிள் சார். இந்த பாரு, யாரும் உள்ள வராம பாத்துக்க. இவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓ, இவன் இருக்கிற உடம்புக்கு 2 பாட்டில் தாங்குவான் போல இருக்கு. ஏய் தட்டியா விடுற, இத குடிடா, விடுறா, விடு. ஏய்,
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.